இனிமேல் மட்டக்களப்பில் ஏசி இல்லாம வாழையில போல கிடக்குது. அப்படி உச்சி வெயில் மண்டையை புலந்து கொண்டிருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாவே வீட்டுல ஏசிகளை வந்து வேண்ட தொடங்கிட்டாங்க. முதல் தான் ஏசி என்ற ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இப்ப ஏசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெறும் உங்கள்கிட்ட ஒரு 95,000 ரூபாய் காசு இருந்தாலே காணும் 95,000 இருந்து நீங்க ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல ஏசிகள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க 12,000 BTU 18,000 BTU 24,000 BTU வந்து வேண்ட போக்குல அதற்கான பிரைஸ் வந்து போய்கொண்டே இருக்கும். ஒரு 95,000 இருந்து இங்க ஏசி வந்து காணப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல சைனாவில இருந்து ஏசிகள் இறக்கிருக்காங்க. அவுட்டோருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டி தராங்க. அதே மாதிரி இன்டோருக்கு வந்து 1 இயர் வாரண்டியுமே வந்து தராங்க. இந்த ஏசில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா R32 கேஸ் யூஸ் பண்றதால இதெல்லாம் ஹைபிரிட் ஏசியா காணப்படுது. கரண்ட்டை வந்து குறைவா யூஸ் பண்ணி அதே நேரம் உங்களுக்கு நல்ல கூலிங்கை தரக்கூடிய ஏசிகள் வந்து நம்மட ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல காணப்படுது. எனக்கு தெரிஞ்சு மட்டக்களப்பிலேயே 95,000 இருந்து ஏசி கொடுக்குற ஒரே இடம் நம்மட ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ் தான். இந்த ஏசியை நீங்களும் சொந்தமாக்கி கொள்ளணும்னு சொன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஒரு கால் அடிங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு மெசேஜ் போட்டிங்கன்றாலே காணும், அவங்களே உங்களுக்கு கால் பண்ணி உங்களை தொடர்பு கொள்ளுவாங்க. ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் வண்டியில் நானே இவங்களுக்கு கிட்டத்தட்ட 4-5 வீடியோ போட்டிருக்கேன். இலங்கை பூராவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மட்டக்களப்பில் இருக்கிற ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ் நிறைய இடங்களுக்கு வந்து ஏசிகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்காங்க. எப்பயுமே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சாமான் வேல்யூ தெரியல. இதே நம்ம கொழும்புல கண்டியில்னு சொன்னால் ஓடி போய் வேண்டும். ஆனால் நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ் ஆக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைனாவிலேருந்து நேரடியாக இந்த ஏசி எல்லாம் இறக்கி வெளி மாகாணங்களுக்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொண்டிருக்காங்க. மட்டக்களப்புக்குள்ளே இருந்து நீங்கள் நம்ம ஃபெய்ட்லிங் எடுக்க போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல தருவாங்க. இதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 4-5 கண்டெய்னர் ஏசிஸ் வந்து நம்ம வீடியோ போட்டு வித்திருப்போம். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன், மட்டக்களப்பிலேயே பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க ஏசி வேண்டக்கூடிய இடம் நம்மட ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ் தான். ஏசியில உங்களுக்கு இன்வெர்டர் ஏசி வேணுமென்றாலும் இருக்கு, நான் இன்வெர்டர் ஏசி வேணுமென்றாலும் இருக்கு. உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான ஏசி நம்மட ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல இருக்கு. ஏசி எல்லாம் நல்லா பாவிக்கும். உங்களுக்கு வாரண்டியும் தராங்க, பயப்படுத்த தேவையில்ல, 5 வருஷம் வாரண்டி தராங்க. இதுக்கான பார்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல தாராளமா அவைலபிளா இருக்கு. நீங்க ஏசி வேண்டக்குள்ள ஏசி பூட்ட தேவையான பொருட்கள் நிறைய பொருட்கள் தேவைப்படும். பிராக்கெட்ஸ் தேவைப்படும், இப்படியான பைப்ஸ் தேவைப்படும், அண்ட் சுத்துற அந்த டேப் எல்லாம் தேவைப்படும். அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸால உங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து தராங்க. அண்ட் உங்களுக்கு ஏசியை பூட்டி தரணும்னு சொன்னா கூட இவங்ககிட்ட அதுக்கு தேவையான டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் ஏசி ஓட பண்ணீங்கன்னா காணும் இங்க இருந்து மத்த எல்லாத்தையும் அவங்களே பார்த்து கொள்வாங்க. வெயில் அப்படி மண்டே புலந்து கொண்டிருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்குமே ஏசி வேண்ட ஐடியா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க, வந்து ஏசிஸை பாருங்க, விலையை விசாரிங்க. எனக்கு தெரிஞ்சு 95,000 120 லோ பிரைஸ்ல இருந்து இங்க ஏசி காணப்படுது அண்ட் குவாலிட்டியான ஏசி காணப்படுது. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் அடிங்க. அப்படி இல்ல நீங்க நேர்ல வர போறீங்கன்னாலும் லொகேஷன் வீடியோட கடைசில சொல்றேன். ஏசி வேண்ட நீங்க ஃபெய்ட்லிங் என்டர்பிரைஸ்க்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஸோ சைனாவில இருந்து அவங்க நிறைய சில்வர் ஐட்டங்கள், நிறைய யூனிக்கான ஐட்டங்கள் எல்லாம் வந்து இறக்கிருக்காங்க. இந்த சில்வர் ஐட்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 180 200 300 இந்த பிரைஸ்ல இருந்து இறக்கிருக்காங்க. ஹேர் ஸ்ட்ரைட் பண்ற எல்லாம் இறக்கிருக்காங்க. அண்ட் நிறைய சில்வர் ஐட்டம்ஸ் லேடிஸுக்கு பிடிக்கிற மாதிரி ஐட்டங்கள் நிறைய இறக்கிருக்காங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது நான் சின்ன பொடியும் தானே, அப்ப எனக்கு இது பிடிச்சிருந்தது. இதுக்குள்ள தண்ணி நிரப்பிட்டு பலூன் இதுல வச்சு நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னா தண்ணி இதுக்குள்ள போகும். ஸோ இதை வந்து நம்ம கிட்ஸுக்கு வேண்டி கொடுக்கலாம், அல்லது நீங்களே வீட்டுல தண்ணி நிரப்பி நீங்க விளையாடி கொள்ளலாம், என்ன மாதிரி விளையாடலாம். அண்ட் ப்ளூடூத் பாக்ஸ், நிறைய ப்ளூடூத் பாக்ஸ் இறக்கிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய சைஸில் இறக்கிருக்காங்க. சும்மா இங்கே எடுத்து எல்லாம் வச்சுக்காங்களே, ரைட், இது ஒரு ப்ளூடூத் பாக்ஸ். இப்படி நிறைய ப்ளூடூத் பாக்ஸ் இறக்கிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பிட்ட அளவில் நீங்கள் கடையில் போய் வேண்டதை விட இப்படி நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ் தார இந்த சேல் எடுத்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக நீங்கள் ஒரு சைனா இம்போர்ட்டர் இருந்து எடுக்கக்குள்ள ஒரு கமிஷன் எல்லாம் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் லோ ப்ரைஸில் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்வீங்க. அண்ட் இந்த சேர், இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு சேரை வண்டி கூட காருக்குள்ளே போட்டு விட்டீங்கன்னா போகிற ஒரு இடங்களில் வந்து இருந்து கொள்ளலாம். போர்ட்டபிளான சேர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெளியில் கடையில் எடுக்கிறத விட லோ ப்ரைஸில் எடுத்துக்கொள்ளலாம். ஹேர் ட்ரையர் எல்லாம் வந்துருக்கு. இப்போ ஹேர் ட்ரையர் எல்லாம் நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப்புக்குள்ளே போய் எடுத்தீங்கன்னா என்ன விலை சொல்லுவாங்க, அதை விட இங்க நீங்க கட்டாயம் குறைய விலையில் எடுத்துக்கொள்ளலாம். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ப்ளூடூத் பாக்ஸ் தான். ப்ளூடூத் பாக்ஸ் உங்களுக்கு விதவிதமா வந்து காணப்படுது. அண்ட் இந்த கேக் சைடு ஆக்களுக்கான ஐட்டங்கள் இதெல்லாம் அந்த கேக்ல ஒட்டுறப்பா ஃபிளமிங்கோ, இது அந்த கேக்குக்கு மேல வைக்கிற அந்த குடை அண்ட் ஹாப்பி பர்த்டே, ரைட்டா. இந்த செட்டை வடிவா காட்டுங்க, இந்த செட்டை வடிவா காட்டுங்க பாருங்க. இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெக்கரேஷன் ஐட்டங்கள். அப்படியே சைனாவில இருந்து நிறைய யூனிக்கான ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ற கேக் டெக்கரேட் பண்ற ஐட்டங்கள். சைனாவில இருந்து நிறைய யூனிக்கான ஐட்டங்கள் நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல இறக்கிருக்காங்க. ஸோ நீங்க ஏசி வேண்ட வார நீங்க அப்படியே கடைக்குள்ள விட்டீங்கன்னு சொன்னா மெகா சேலுமே வந்து நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல போய் கொண்டிருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஏசிக்கான ஆஃபர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கையில உங்களுக்கு இப்ப லாஸ்டா வந்து கண்டெய்னர் சாமான் இருக்கும் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் தரப்போறோம். லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான். சோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. காரணம் என்னன்னு சொன்னா பெட்ரோலுக்கு எல்லாம் விலை கூடுது. அப்ப அடுத்த கண்டெய்னர் வரக்குள்ள கட்டாயம் விலை கூடித்தான் ஏசி எல்லாம் வரப்போகுது. டிலே பண்ணாதீங்க. இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க.
மலிவு நல்ல விலையில நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க பெட்டிகுலர்லயே பெஸ்ட் பிரைஸ்ல ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல ஏசிஸ் வேண்டிக் கொள்ளலாம். நேர்ல வந்து ஏசியை வேண்டணும் நினைக்கிறார்கள். நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸ்ல லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்பு டவுனுக்குள்ள மட்டக்களப்பு வெல்கம் போர்டுக்கு பக்கத்திலேயே வந்து காணப்படும். அதுவும் இவங்க இப்ப சேல் எல்லாம் போட்டிருக்கிறதால இங்க வெல்கம் போர்டு கிட்ட வந்தீங்கன்னு சொன்னாலும் நம்ம ஃபெய்ட்லிங் என்டர்பிரைசஸை ஈஸியா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெயில் காலத்துக்கு நீங்களும் ஒரு ஏசி வேண்ட ஐடியாவில் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து இதை பாருங்க. இங்க வேண்டணும் நான் சொல்லும் போது வந்து பாருங்க. பெஸ்ட் பிரைஸ் நல்ல சர்வீஸ் தருவாங்க, எடுத்துக்கொள்ளுங்க.